ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட பரிசுத்தமுள்ள நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். 4 பேருக்கு முன்னால் இயேசுவை அறிந்த பிள்ளைகள், இயேசுவை ஆராதிக்கிற பிள்ளைகள் ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த கிருபைகளை காரணம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஆமென். 3 வார்த்தை சொல்லுகிறேன். ஒரு மாதிரி வாழ்க்கை வாழக்கூடாது, ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ வேண்டும். அதை பார்க்கிலும் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ வேண்டும். ஒரு மாதிரி அல்ல, ஒரு மாதிரியாய் வாழ வேண்டும். அதை பார்க்கிலும் முன்மாதிரியாய் வாழ வேண்டும். ஒரு வசனத்தை வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 13:7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து, உங்களை நடத்தினவர்களை நினைத்து, அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து, அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். உலக மனிதர்கள் எவ்வளவு பேர் மாதிரியாக இருந்திருக்காங்க தெரியுமா? பெற்றோரே பிள்ளைகளுக்கு மாதிரியாயிருங்கள். ஆசிரியரே உங்கள் மாணவர்களுக்கு மாதிரியாயிருங்கள். போதகர்களே உங்கள் விசுவாசிகளுக்கு மாதிரியாருங்கள். தலைவர்களே உங்கள் தொண்டருக்கு மாதிரியாருங்கள். தலைவன் எவ்வளியோ தொண்டனும் அப்படியே. தாயை போல பிள்ளை, நூலை மாதிரி சேலை. ஹல்லேலூயா. நண்பன் எப்படியோ சக நண்பனும் அப்படித்தான் இருப்பான். மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். பெரியார் பெரிய சகாப்தம் படைத்தவர். ஆமாம், தீண்டாமை ஒழிப்பதில் பாடுபட்டவர். இன்றைக்கு வரைக்கும் எல்லா கட்சிக்காரர்களும் பெரியாரை நேசிக்கிறார்கள், பெரியாருடைய தத்துவங்களை பேசுவார்கள். காரணம், அவர் முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்தார். ஒரு கூட்டத்தினுடைய பேசி கொண்டிருந்த போது ஒரு கொடியவன் செருப்பு எடுத்து அவர் மேலே எரிஞ்சிட்டான். ஒரு மைக்கிலே சொன்னார், சகோதரா, ஒரு செருப்பை எரிந்து விட்டாய், இதை வைத்து நானும் ஒன்றும் செய்ய முடியாது, நீண்டும் ஒன்றும் செய்ய முடியாது, இன்னொரு செருப்பை எடுத்து போடு, அது யாருக்காகிலும் பிரயோஜனமாக இருக்கும் என்று சொன்னபோது கப்சிப்னு ஆயிட்டாங்க. ஆமென். இப்படி அவனை யாரும் செருப்பு தூக்கி எரிஞ்சது, அவன் மேலே கேஸ் போடு, அப்படிலாம் பேசலை. அந்த செருப்பை வீசியிருப்பா, எனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் உனக்கும் பிரயோஜனம் இல்லாமல் போயிடக்கூடாது, அது யாருக்காகிலும் பிரயோஜனமாக இருக்கட்டும் சொன்ன வார்த்தை பாருங்கள். அரசியல்வாதிகள், உலக மனிதர்கள், மாமனிதர்கள் எவ்வளோ மாதிரியாக வாழ்ந்திருக்காங்க. யார் நம்ம பேசினான்னு, யார் நம்ம நகையாடினான்னு, யார் நமக்கு விரோதம் எழுப்பினான்னு, ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழுங்கள். இவ்விதமாக எங்கும் உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரியானீர்கள் எழுதியிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு மாதிரியான வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளோட கிருபை தாங்கட்டும். ஜெபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை வாழ உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you. Have a nice day.